யுவர் வைஃப் அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ தான் எனக்கு தோணுது And of எனிவேர் course, you know, the ஃபேன்ஸ் மறக்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் கூட நீ நல்ல படம் கொடுத்தா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் அப்படி பார்த்தா குப்பையான படம் தான். பெரிய பெரிய கம்பெனி அப்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கு எல்லா தகுதி இருக்கிற படங்கள். ஐ மீன் சொல்ல முடியாது இல்லையா, எதனால நம்ம இது பெரிய கம்பெனி பெரிய இதுன்னு நம்ம நடிச்சிருவோம். ஆனால் அந்த ஜனங்களை போய் சேரும்போது அதில் விஷயம் இருக்கான்னு சொல்லி தான். ஸோ இந்த ஜனங்களுக்கு தான், இந்த பப்ளிக், இந்த ஃபேன்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பண்ணேன். அந்த படம் காலியாக இருந்ததுன்னா பேக் எடுத்துக்கிட்டு நான் போயிருக்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தது கூட வித்தாச்சு, பேக் தான். ஐ பிளான் டு ஈவன் என்ன பண்ணலாம், அடுத்தது டிரைவிங் பண்ணலாமா அப்படியெல்லாம் யோசனை. அவ்வளோ படங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு இல்லை, இப்போ எந்த பேர் எதுவும் இந்த யாரும் கூப்பிடல, நான் என்ன பண்ணுறது? வேறு என்ன தெரியும் எனக்கு? ஏதாவது தெரியணும் இல்லையா? சரி, காசு இருக்கு, வேறு எதாவது பண்ணலாம். எல்லாம் காசெல்லாம் அங்கே போட்டாச்சு. அது போச்சு, படம் அவுட்டு அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ எனக்கு நான் டைரக்ட் பண்ணப்போ ஐ வாஸ் 29 years old. அதுவே ஒரு பெரிய விஷயம் சார். 29 வயசுல ஒரு படம் டைரக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் சேர்த்தது. அதுக்கப்புறம் என்னடா தெரியும், ஃபைட் கம்போஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னால யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மக்கள் வந்து கைவிடலை. அகைன் வா அப்படின்னு எழுத்திட்டாங்க. God has other plansன்ற மாதிரி. God has other plans. அங்கேருந்து கண்டினியூஸாக ஹிட்ஸ் தான். அது சேவகன், பிரதாப்னு சொல்லி இன்னொரு படம் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் ஜென்டில்மேன் வந்தது. அதுக்கப்புறம் ஜெய்ஹிந்தன் டைரக்ட் பண்ணேன். ஆமா, ஜெய்ஹிந்த். ஓ மை காட். ஸோ அப்படியே கண்டினியூஸாக கர்ணா, ஆயுத பூஜை, நிறைய படங்கள் போய்கிட்டே இருக்கு லிஸ்ட். அதுக்கப்புறம் அதான் 160+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எப்படி ஒரு ஹீரோவால அவ்வளோ எப்படி பண்ண முடியும்ன்ற ஒரு ஆச்சரியம் தான்.